நியூஸ்18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு நேயர்களாக நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த 15 நாட்கள் மார்ச் 1 முதல் மார்ச் 15 வரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது என்று பார்க்க போகிறோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். பிள்ளைகள் விஷயத்திற்கு பண விரயங்களை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். அது படிப்பு சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, நல்ல காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம். உடற்பயிற்சியை மறந்து விடாதீர்கள். வாக்கியபடியும் சனி பயிற்சி வந்து விட்டதென்றால் உடற்பயிற்சி தான் மிக முக்கியம். அதே சமயம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், கடல் கடந்த பயணங்கள், பெரும் மதிப்பு, பெரும் மரியாதை எல்லாம் ஏற்படும். படிப்படியாக மன அழுத்தம் தீர்வதற்குண்டான வழிமுறைகளை கற்றுக்கொள்வீர்கள். அதனால் நீங்களும் நன்றாக இருப்பீர்கள், உங்கள் குடும்பத்தினரும் நன்றாக இருப்பார்கள். ஒரு விஷயத்தில் தீர்க்கமாக இருப்பீர்கள். கடனிலிருந்து மொத்தமாக வெளியில் வர வேண்டும், கடன் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று. இந்த கடனால் பலவிதமான பாதிப்புகளை கடந்த காலத்தில் அனுபவித்திருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக அதில் தீர்க்கமாக இருப்பார்கள். செலவுகளை கட்டுக்குள்ளே எடுத்து வருவீர்கள். அனாசை செலவுகள் நடந்து கொண்டே இருக்கும், வீண் விரயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் உட்கார்ந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி, டிசிப்ளின் வாழ்க்கை என்பது இப்படி தான் வாழ வேண்டும் என்று எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் செயல்படுத்த முடியாது. 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கூட சிலருக்கு முடியாத போகும். அதெல்லாம் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் சனி பகவானால் படிப்படியாக சீரமைக்கப்படும், சரி செய்யப்படும். தேக ஆரோக்கியத்தில் எப்பொழுதும் ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுக்கு நான் அடிக்கடிக்கு சொல்வது, வயிறு சம்பந்தப்பட்ட, மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட. வயிறை சரி செய்து விட்டாலே மன அழுத்தம் போய்விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ உடற்பயிற்சியை கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜிம்மிலோ, யோகா சென்டரிலோ, ஸ்விம்மிங் பூலிலோ பணம் கட்டி சேர்ந்து விடுவது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரொம்ப தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கும். உங்களுக்கு அது சரியில்லை, இது சரியில்லை என்று நிறைய பேர் கேலி கிண்டல்லாம் செய்திருப்பார்கள். அதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பணவரவுக்கு உத்தரவாதம் ஏற்படும். அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அரசுத்துறை, அரசியல்வாதிகளுக்கு திடீரென்று பேர், புகழ், மக்கள் ஆதரவுலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உங்களுடைய திட்டங்கள், எண்ணங்கள் மற்றவர்களால் பாராட்டப்படும். மற்றவர்களுக்கு யூகிக்காத திட்டங்களை செய்யக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். மேலதிகாரிகள் எல்லாம் எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் உங்களிடத்தில் நம்பி விட்டு விடுவார்கள். கூட்டாளிகள், பார்ட்னர்ஷிப், தொழிலில் இருப்பவர்கள் இல்லை, நீயே செய்து கொள், நீ செய்தால் சரியாக இருக்கும் என்று உங்களை புகழக்கூடிய அமைப்பு ஏற்படும். என்னடா இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிறது என்று நம்ப தோணக்கூடிய அமைப்பு ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வது எல்லாம் ஏற்பட்டாலும் தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக முதுகு தண்டு விடத்துக்கு உண்டான ஸ்ட்ரெச்சிங்கை கண்டிப்பாக கடைபிடிப்பது ரிஷபத்திற்கு மிக மிக முக்கியம். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம், அவர்களுடைய பயணங்கள் சமயத்தில் வாகனத்தில் சிறிது கவனமாக, குலதெய்வத்தை மானசீகமாக தினமும் குலதெய்வ படம் இருந்தால் தினமும் பார்த்து விட்டு செல்வது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, புது பொறுப்பு, இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் எல்லாம் ஏற்படும். துர்கை வழிபாடு சகல விதத்தில் நன்மை தரும். அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு, பிபி உடைய வேரியேஷன் தான் பதட்டப்படுத்தும். சிலர் ரொம்ப அலட்சியப்படுத்துறதுனால் தேக ஆரோக்கியத்தில் திடீரென்று இரவு நேரத்தில் போய் மருத்துவமனையில் பரிசோதிக்க வேண்டிய நிலைமையெல்லாம் வரும். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போவே நல்ல நேரத்திலே போய் செக் பண்ணிக்கோங்கன்னு அர்த்தம். தொழில் அமைப்பில் அற்புதத்தையும் சந்தோஷத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த தடைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி, யோக பலத்தை நிச்சயமாக பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். தெய்வ வழிபாடுகளுக்கு சொன்ன மாதிரி துர்கையை பிடித்து கொள்வதும், துர்கை கவசத்தை கேட்க கேட்க அற்புதமும் ஆனந்தமும் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன்
மனத்தாங்கல் இல்லாமல் சந்தோஷம் பெறுவதற்கு சனிக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உங்களால் முடிந்த அகத்திக்கீரையை தவிர கொடுக்கக்கூடிய உணவுகள் தோஷத்தை நீக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எந்த கவலையும் இல்லாமல் முன்னேறலாம். அது நீங்கள் தப்பாக எடுத்தால் கூட சரியாக வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள் விநாயகரை பிடித்து கொள்ள வேண்டும். விநாயகர் தான் மிக முக்கியம். கண்டிப்பாக அஷ்டம சனி வாக்கியபடி விலகிவிட்டது என்பது ஒரு பெரிய நம்பிக்கை. நிறைய சலசலப்பு, குடும்பத்தில் சலசலப்பு, நட்பு விஷயத்தில் சலசலப்பு, மேலதிகாரிகள் விஷயத்தில் சலசலப்பு, உங்களுடன் இருந்தவர்களே உங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய சதியில் சலசலப்பெல்லாம் ஏற்படும். அதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் வரும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். திடீர் பொறுப்பு வரும். வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் வரும். மேலதிகாரிகள் திடீரென்று உங்களை நம்பி பெரிய ப்ராஜெக்டை கொடுப்பார்கள். 1000 கோடி 2000 கோடி என்றெல்லாம் சர்வசாதாரணமாக கையாளக்கூடிய அமைப்பு ஏற்படும். பயணங்கள் தொடர்ச்சியாக காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ஆனால் பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கும் அதிக கவனத்துடன் இந்த மாதம் பார்த்துக்கொள்வது, பங்குனி மாதம் முழுவதும் பார்த்துக்கொள்வது. வரக்கூடிய பங்குனி மாதம் என்பது மிக முக்கியம். மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து வருகிறது. அதனால் அந்த காலகட்டத்தில் இப்பொழுதே நீங்கள் உஷாராக இருப்பது நன்மை தரும். கண்டிப்பாக மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வாகனங்களில் அதீத கவனமாக இருப்பதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் இல்லாமல் இருப்பதும், சில விஷயத்தில் அடக்கி வாசிப்பதும், வார்த்தைகளில் டக்கு டக்கு என்று பேசாமல் மௌனம் காப்பது உங்களுக்கு சிறந்த ஒரு அமைப்பாக காணப்படும். அதேபோல் தேகாரக்கத்தில் தலைவலி சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட, இஎன்டி, சைனஸ், ஒத்த தலைவலி போன்ற விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். துர்கை வழிபாடு, நவகிரகத்தில் ராகு கேது வழிபாடு அதீத கவனமாக பார்த்துக்கொள்வதும், கண்டிப்பாக அடுத்த பங்குனி மாதத்தில் மார்ச் 15 ஏப்ரல் 15 வரை உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பதட்டமில்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம். அதே சமயம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவது நன்மை தரும். கோளார் பதிகத்தை சொல்வதோ கேட்பதோ மிக மிக முக்கியம் என்பதை சிம்மராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் நல்லா இருந்த அமைப்பை நீங்களாக ஏதோ பேசி யாரையும் நம்பி அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள், அப்படி இருப்பார்கள், இப்படி இருப்பார்கள் நம்பி பதட்டத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்துவீர்கள். எல்லா லெவல்லையும் பெரும் பொறுப்பில் இருந்தவர்கள் கூட திடீரென்று ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை ஏற்படும். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பாக்கியபடியும் அஷ்டமத்தில் சனி வந்திருப்பதனால் 24 வயதை கடந்த கிட்டத்தட்ட 72 வயது வரை இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் ரோஷப்பட்டால் காரியம் கெடும், குடும்பம் கெடும், பணப்பற்றாக்குறை ஏற்படும், மன அழுத்தம் ஏற்படும், நம்பிக்கை துரோகம் ஏற்படும். நல்லா இருந்தவர்கள், உறவு முறையில் இருந்தவர்கள், துணையாக இருந்தவர்கள், ஆதரவு கொடுத்தவர்கள் எல்லாம் வெளியில் விலகு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை சிம்மராசிக்காரர்கள் ஞாபகத்தில் உடற்பயிற்சியை மறந்துவிடாமல் செய்வது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் பெருமாள் 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 என்று சரணாகதி அடைவதும் கோவிந்த நாமாவளி சொல்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும். கொஞ்சம் இறங்கி எல்லாரிடத்திலும் அனுசரணையாக போகிறதும், உங்களுக்கு பிடிக்காதவர்களிடத்தில் கூட முகம் கொடுத்து பேசுவதெல்லாம் மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. அலர்ஜி ஒவ்வாமை விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது கன்னியாராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியம். சிறிய தொம்பல் கூட பறவை காய்ச்சலெல்லாம் பரவக்கூடிய காலகட்டம். நீங்கள் சிறிது கவனமாக இருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடல் கடந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்களுக்கும் அற்புதமான அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் கண்டிப்பாக சித்திரை மாதம் வரை குடும்ப விஷயத்தில், அரசு விஷயத்தில், ஜிஎஸ்டி கணக்கு வழக்குகளில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி கன்னியா ராசி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட உடன் இருப்பவர்கள் செய்யக்கூடிய விஷயத்திற்கு பெரும் இழப்புகள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அற்புதமான காலகட்டம். மன நிம்மதி, சந்தோஷம், துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதை துளாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் அற்புதமான அமைப்பையும் ஆனந்தமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறும். நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். முருகர் வழிபாடு. வயிறு சம்பந்தப்பட்ட திடீரென்று அசிடிட்டியால் தொந்தரவுகள் வரும். மாதவிடாய் கோளாறு இருக்கக்கூடிய பெண்கள் மருத்துவ ஆலோசனை தள்ளிக்கொண்டே போகாமல் உடனடியாக எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தெய்வ வழிபாடுகளுக்கும் முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். பணவரவு நிச்சயம் ஏற்படும். தனிப்பட்ட செல்வாக்குகள் எடுக்கக்கூடிய நல்ல காரிய கட்டத்தை அற்புதமும் ஆனந்தமும் ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை, சந்தோஷத்தை பெறக்கூடிய அற்புதமான 15 நாட்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குறிப்பாக பங்குனி மாதம் மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 15 நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு அச்சாணியாக இருக்கக்கூடிய 15 நாட்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவு, உடன் வேலை செய்பவர்கள், கூட்டு தொழில் இருப்பவர்கள் சிறிது கவனமாக இருப்பதும், உங்களுடைய இம்ப்ளிமெண்ட்டில் மிக மிக கவனமாக இருப்பதும், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் போன்ற விஷயம், தொற்றுநோய் உபத்திரங்களில் கொசு கடியால் ஏற்படக்கூடிய உபத்திரம், சரங்கு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்திவிடும். சுகர் நோயில் இருப்பவர்கள் காலை சொரிந்து புண்ணாக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். வாக்கியபடி சனி 5ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்னும் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு அபிராமி அந்தாதி 40வது பாட்டு, 59வது பாட்டு, 75வது பாட்டு, 100 பயன் என்று சொல்லக்கூடிய ஆத்தாலயங்கள் அபிராமி வழியை ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடலையும் 4 பாடலையும் ஒரு முறை தினமும் படிப்பது பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்களோ பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் மன வருத்தமோ ஏற்படாமல் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் பெறுவதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வழிபாடு, அனுமன் வழிபாடு, அனுமன் சாலிசா வழிபாடு, ஆதித்ய இருதயம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாடலை கேட்பதன் மூலியமாக சங்கடங்களெல்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது பலம் ஏற்படும் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட டக்கென்று எல்லாமே ஜாக்பாட்டு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், பயணங்கள், வேற்றுமொழி மனிதர்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது, இரத்த பந்த உறவுகளில் அதிகமான அமைப்பும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். விஷ்ணு வழிபாடு, விஷ்ணு காயத்ரி ஜபிப்பது, விஷ்ணு மந்திரத்தை பிரார்த்தனை செய்வது, அனந்த பத்மநாப கோயில் படத்தை கண்டிப்பாக காலையில் எழுந்தவுடன் பார்ப்பதெல்லாம் உங்களுக்கு பலமும் சந்தோஷமும் நம்பிக்கையும். பள்ளி கொண்ட பெருமாள், அதே போல் ரங்கநாதர் படமெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சியை தயவுசெய்து இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக சபதம் போட்டு ஆரம்பிப்பது. ஒரு தினமும் அரை மணி நேரம், 20 நிமிடத்திலிருந்து அரை மணி நேரம் செய்வது கால்களில் நரம்பு சுத்தல் எல்லாம் வராமல் பாதுகாக்கும். அதே போல் முதுகு வலி, தொடை வலி, முட்டி வலி எல்லாம் உபத்திரத்தை கொடுத்துக்கும். வெறி பிடித்து 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்லாம் நடக்காதீர்கள். சுலபமாக மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது நன்மை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் எல்லாம் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ப்ரமோஷன் தடைகளோ, தொழில் மாற்றமோ, உத்தியோக மாற்றமோ, வியாபார மாற்றமோ, படிப்பு மாற்றமோ வந்தால்
வேண்டாம் என்று சொல்லாமல் டக்கென்று ஏற்றுக்கொள்வது அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தூக்கம் இல்லாமல் இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு வாக்கியபடியும் 7.5 சனி பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்பட்டாலும் நரம்பு கோளாறுகள், படபடப்பு, லோ பிபி, ஐபிபி மட்டும் கவனமாக கொள்வதும், பெண்களுக்கு கண்டிப்பாக ஹீமோகுளோபினால் தேவையில்லாத ஒரு பதட்டம் ஏற்படுவதும், தலை சுற்றல், மயக்கமெல்லாம் ஏற்படுவதும் டக்குன்னு இந்த 15 நாட்களில் வித்தைகளை காட்டும். விரதம் இருக்கிறத கூடிய பெண்களுக்கு இந்த நோய் கண்டிப்பாக தாக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு முறையாவது நல்ல வயிறார சாப்பிடுவது, அப்புறமா விரதம் இருந்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழிலிலோ, உத்தியோகத்திலோ, வியாபாரியிலோ, படிப்பிலோ, நினைத்த காரியங்களிலோ கவலை இல்லை. வாகனத்திலும் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சரியில்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பணவரவுக்குண்டான உத்தரவாதம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும். கண்டிப்பாக எல்லா விதமும் சிவன் வழிபாடு சகலத்திலும் ஜெயம் ஏற்படும். சிவனுக்கு வில்வ இலையை கொடுக்க திங்கட்கிழமையில் அன்னதானம் இட பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு மார்ச் 1 மார்ச் 15 வரை ஏற்படுவதுடன் அடுத்ததாக வரக்கூடிய பங்குனி மாதம் மார்ச் 15 அதே போல் ஏப்ரல் 14 வரை எல்லா காரியமும் ஜெயமும் சந்தோஷமும் அரசு கௌரவமும் புது பொறுப்பும் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய ஏற்றமும் ஏற்படும். அதுவரை தற்போது கண்டிப்பாக வண்டி வாகனம், நரம்பு, தூக்கமின்மை மிக கவனமாக பார்த்துக்கொள்வதும், சனியுடைய ராசி என்பதனால் உடற்பயிற்சியை மறந்து விடாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். காது, மூக்கு, தொண்டை, கழுத்து பகுதி வார்த்தைகளில் அதீத கவனம். குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக கவனமாக பார்த்து கொள்வதும், விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதோ நம்மளை ஒரு அழுத்தம் காட்டும், அது என்னன்னே தெரியாது. ஏதோ ஒரு வருத்தம் இருக்கும். பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள், கவர்னராக இருப்பீர்கள், முதல்வராக இருக்கலாம், பெரிய ஒரு தொழிலதிபர்களாக இருக்கும். ஆனால் ஏதோ பறி கொடுத்த போல் இருப்பீர்கள். கண்டிப்பாக நரசிம்மர் கவசத்தை கேட்க அது ஓடிவிடும். அதே போல் கண்டிப்பாக மூக்கில் அடைப்பில்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பெரிய வெற்றியும் பெரிய சக்ஸஸையும் பெறக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான ரிஸ்க்குகளையும் டக்கு எடுக்கக்கூடிய காலகட்டம். எல்லா விதமான அமைப்பும் ஜெயத்தை ஏற்படுத்தும். துர்க்கையை வழிபாடு செய்ய துர்க்கை கவசத்தை சொல்ல வாராகியை சொல்ல வாராகி மந்திரங்களை சொல்ல மனதில் அற்புதமான அமைப்பு ஏற்படும். வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதனால் ஆயில் புல்லிங் மார்ச் 1 தேதியிலிருந்து ஆரம்பித்து கொள்வது மிகப்பெரிய நம்பிக்கையை. ஒரு 10 ml வாயில் போட்டு டெய்லி 20 நிமிஷம் காகல் பண்ணிவிட்டு துப்பிட்டு ப்ரஷ் பண்ண சனியுடைய அபகிருத்திகள் வராமல் உங்களை பாதுகாக்கும். தயவுசெய்து முதலில் சரியில்லை என்றாலும், வாந்தி வந்தாலும், என்னை திட்டினாலும் பரவாயில்லை, 48 நாளுக்கு பிறகு இதுவே தெய்வ மருந்தாக, தெய்வ பரிகாரமாக காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். அடிவயிறு, கழிவு, முதுகு தண்டுவடம்தான் அடுத்த 2.5 வருடத்திற்கு மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கால் நகங்கள், முட்டி பகுதிகள். உடற்பயிற்சி செய்யாத மீன ராசிக்காரர்களுக்கு எந்த பரிகாரமும் வேலை செய்யாது. சங்கடங்கள் கண்டிப்பாக வரும். தேக ஆரோக்கியத்தை சனியானவர் மந்தப்படுத்துவார். இந்த சோஃபாவில் தூங்க வைப்பார், அந்த சோஃபாவில் தூங்க வைப்பார், வேலைகளை செய்ய விடாமல் தடுக்க பார்ப்பார். எனவே தூக்கத்துக்கு முன்பாகவோ காலையிலிருந்து 24 மணி நேரத்துக்குள் சிவியரான உடற்பயிற்சி செய்தே தீர வேண்டும். வயதில் முதிர்ந்தவர்கள் உட்கார்ந்த சேரிலே உடற்பயிற்சி செய்வதற்கு, ஸ்ட்ரெச்சிங் செய்வதற்கெல்லாம் பயிற்சியாளர்களை வரவைத்து செய்து கொள்வது நன்மை தரும். அதிர்ஷ்டத்திற்கு குறைவு இருக்காது, சுபகாரியத்திற்கு குறைவு இருக்காது, தொழிலில் குறைவு இருக்காது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, குடும்பம், நிம்மதி எல்லாம் ஏற்படும். ஆனால் நீங்கள் தெம்பாக இருப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஞாபக மறதி அதிகமாக ஏற்படும் என்பதனால் எல்லா விஷயத்திலும் எழுதி வைப்பதும்
கபாலபாதி என்று சொல்லக்கூடிய பிராணாய பயிற்சியை அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் மீன ராசிக்காரர்கள் வரக்கூடிய அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வெண்டைக்காயை ரெகுலராக எடுத்துக்கொள்வது மூளையில் இருக்கக்கூடிய இந்த ஞாபக பிரச்சனையை சந்தோஷமாக மாற்றி கொடுக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தொழில் அமைப்பு, சுபகாரியங்கள், திருமண அமைப்பு, புத்திர சந்தானம், அனுகூல பிராப்தம் எல்லாம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில், வாகனங்களில், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். தடைகள் தவிடுபடியாக்க எப்பொழுதும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கு எல்லா விதத்திலும் யோக பலன்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது வழிபாடு செய்வது, காலாஸ்திரியை ஞாபகத்தில் வைத்து கொண்டு கோளர் பதிகத்தை படிக்க தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இதுவரை மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி வரை உள்ள 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.